நம்ம நாலாவது தெரு நாராயணங்கிறானே, ஆமா, அவன் ரொம்ப கடன் வாங்கிட்டானா, சொன்ன பிரச்சனையா இருக்குதான். அவன் ஏற்கனவே ஸ்டேஷன்ல போய் வந்துக்கிறானப்பா. அவன் ஸ்டேஷன் போன கதையை கேளு. ஏதோ ஒரு புண்ணட்டி வச்சுங்கிறானமே. நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. யாரும் காத்து வாக்குல வந்துச்சு கோவிந்தாவோட. ஐயோ, என்னப்பா சொல்ற? மத்தவங்க சொல்றதுதான் சொல்றேன், நான் புத்தவா சொல்றேன். நான் சின்னசாமி அண்ணா, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சம்பவம் நம்ம ஊர்ல. உன்னதான் தேடி நம்பா, வந்து உட்காருவா. என்ன விஷயம்? நம்ம ஊர்ல 15 போலீஸ் வந்துச்சுன்னா. 15 போலீஸா? என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, அந்த பக்கம் யாரோ சாராயம் காசுறாங்களாம், அவங்களுக்கு பிடிக்குதான் வந்துக்குதுண்ணா. சாராயம் யார் நம்ம ஊர்ல காசுவாங்க? வரதுதான் காசுவான். வரதுனா என்னப்பா சொல்ற? அவன் தான்ப்பா தண்ணி கேன் எடுத்து போவான். யோ, தண்ணி கேனா எடுத்து போனா அவன் தான் சாராயம் காசுவானா? அவன் என் பங்காளி தெரியுமா உனக்கு? பங்காளி இருந்தா உண்மையில தான் இதுவான். யோ, உன் தம்பி குத்தா கேனா எடுத்து போறான், அப்ப அவன் காசு இருக்க மாட்டானா? என் தம்பியில இசுக்க வேலை வச்சுக்காத, நல்லதில்ல தெரிஞ்சுக்கோ. அப்ப என் பங்காளி வச்சுட்டியா நீ? இருப்பா, அந்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் ஆச்சுண்ணா, போலீஸ் வந்து கேச்சு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ சொல்லு, அவங்க தம்பி தான் காசுறான்ட்டு. என்னடா விளையாடுறியா? என் தம்பியை போலீஸ்ல புத்து தரலாம் பாக்குறியா? இருப்பா, ஏன் அவசரப்படுற? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே பேசிக்கிறான். பேச்சுக்கினாவோ அவங்க அப்பா யார் யார் வச்சுக்கிறான்னு சொல்லட்டுமா? அவங்க அப்பா நான் ஒரு தங்கமான மனுஷன் ஆச்சப்பா. யோ, என் குடும்பத்தை பத்தி பேசுற, அதெல்லாம் சரியில்லை, ஒழுங்கா பாத்துக்கோ. என்னடா குடும்பம்? வெங்காய குடும்பம், மோசமான குடும்பம்டா. யோ, வாழ பேச சேரத்துக்கு மண்டியில போட்டுருவேன். ஏய், உனக்கு தான் எடுக்க தெரியுமா? எனக்கு எடுக்க தெரியாதா? பங்காளியா என்ன ஷேர் தூக்குறான்? யாரா பிரச்சனை பண்ணானா? இல்ல பங்காளி, நீ சாராயம் காசுறியம்மா, இவன் ஊரவா சொல்லி சுத்திங்கிறான். ஏடா சொட்ட, நான் சாராயம் காசு நீ பாத்தேடா, இப்பதான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். என் பேரு கத்துக்கினேன். அவன் மட்டும் ஓகேம்மா, என் தம்பி பத்தி தான் பேசுறானே. டேய், உன் தம்பி ஒரு டுப்பா வர்றா, அவனை பத்தி அப்படித்தானே பேசுவான். இவங்ககிட்ட என்னடா பங்காளி பேசிக்கின? பல்லான்னு உனக்கு வேண்டியதானே? இருப்பா, ஏன் அவசரப்படுறீங்க? இவங்க அப்பா நிறைய பொம்பளை வச்சிருந்தாராமா. யார் யாரு? என்னடா பங்காளியா, சித்தப்பா பத்தி எப்படி விஷயம் வந்துச்சு? பங்காளியா, அதுக்கு நான் சொட்ட, அவன் தான் சொல்லிட்டான். ஏண்டா, என் சித்தப்பா எப்படி வாய்ந்தவரு? அவரை பத்தி இப்படி தப்பா பேசுற? ஏய், அந்த ஆள் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தா எனக்கு தெரியும். கம்னு இருக்கடா. பேர் சொல்லுப்பா. மொட்டையா சொன்ன எப்படி? அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுடா, எல்லாரும் அசிங்கப்படுத்தி கிடப்பான். அண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்குள்ள போலீஸ் வந்துருக்குது. போலீஸ் அவனுக்கு சாராயம் காசுறாங்க, அதனால வந்துச்சு. ஏய், என்னடா சாராயம் காசுன்ற? ஆபீஸ் போய் வேலைக்கு போடுற, ஆபீஸ் போய் வேலைக்கு. இவன் தான் ஆதாரத்தோட சொல்றானப்பா. எங்க காசுற? ஏம்பா, என்ன நீ? அவன் ஒரு ஆளு, அவன் சொல்றான் நம்புவியா? ஏய், என்னடா எங்க அண்ணன் எடுத்து பேசுற? வாய் பொழந்துக்கும் பாத்துக்கா. டேய், நீங்க அண்ணன் தம்பி 2 பேரும் திட்டு பசங்கடா, நீங்க என்னடா என் பங்காளி கேட்கறதுக்கு வருவீங்க? அண்ணா, 3 சொன்னா அவங்க போட்டுதான் நானு. வேணாடா தம்பி, வேணாம். டீச்சர் வாரி இவரு. வாடா டேய், வாடா வாடா. பா, சண்டை போடுங்க, உங்களை வேணான்னு சொல்லல. இந்த சேரு எல்லாம் போட்டு உடைச்சிடாதீங்க. சேரோட சண்டை போட்டா பவர்ஃபுல்லா இருக்கா? டேய், வாடா, சேர் எடுத்து போட்டுக்கலாம். ஏய், இங்க என்ன சண்டை போட்டு கிடக்குறீங்க? பாக்கா வா, எங்க சித்தப்பண்ண வச்சிருந்தா நீ? செருப்பு பிஞ்சுக்க. எவன்டா சொன்னா? அது பேர் என்ன சொட்ட, அவன் தான் சொன்னான். ஏய், நான் எப்படா சொன்னேன் இது வச்சிருந்து? யோ, இப்பதானே சொன்னேன். சொன்னா இல்லையா இருந்தாலே? சொன்னாரு, நான் கேட்டேன். என்னப்பா நீ இப்படி பேசுற? இப்பதானேப்பா சொன்னேன் எங்க அப்பா எத்தனை பொம்பளை வச்சிருந்தான்னு. நான் அத்தை சொல்லலையே. ஏய், சொட்ட தலையா, என்ன பத்தி தப்பு பேசுறேன்? போடு போடு, பல்லான்னு போடு. என்னம்மா, எங்க அண்ணன் மேலே கை வைக்கிற? உன்னையா அடிக்கடா. போடு போடு. ஏய், அவன் தான் ரொம்ப நக்கலா பேசினான். ஏய், தப்பு தான். அம்மா, இரும்பா, என்னப்பா பிரச்சனைங்க? கேட்டுறா மண்டி போட்டா. இருமா. ஏம்பா பச்சை சட்டா, ஏன் குறுக்க வந்து சண்டை நிறுத்துற? யோ, என்னயா பண்ணினுக்குற? சண்டை போட்டுக்கிறேன்னு கை தட்டி சிரிச்சுனுக்குறா? இங்க என்ன பிரச்சனை நினைச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு பேசாத, உனக்கு வாய்க்கு வந்த மாதிரி. எங்க சித்தப்பா இந்த அம்மாவை வச்சிருந்தாங்களாம், சொட்ட மண்டிய சொல்றான்பா. எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன இல்ல? யோ, நீங்க மாத்தி சண்டை போட்டுருந்தா என்னதான் என் கதை? ஏம்பா, நீ போய் வேலையை பாரு. சண்டை போட்டா அவங்களே சமாதானம் பண்ணிக்குவாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சியா, இவங்க 2 பேரையும் சண்டை மூட்டை வச்சு நீ மட்டும் கை தட்டி நல்லா ரசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. நீங்க போடுங்கப்பா சண்டை. சண்டையா? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. பங்காளி வா, பங்காளி நம்ம போலாம். போலாம். அவ்வளவுதான், பாத்துக்கிட்டா. நானும் உன்னை பாத்துக்கிறேன்டா. என்ன எப்படிடா சொல்லுற? என்ன ஆச்சுக்கிறேன்? போடா சொட்ட. ஏமா, ஒரு பெரிய மனுஷன் அப்படி அடிக்கிறியா? போமா. இவனா பெரிய மனுஷன், உன்னை பாத்துக்கிறேன்டா. சேப்பா, உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். பார்த்து போலாம். நல்லா சண்டை போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ண? வயசான காலத்துல இந்த மாதிரி 4 சேரை போட்டு உக்காந்துக்க வேண்டியது, ஊர் வம்ப இழுத்து ரசிக்க வேண்டியது. யோ, வாயா வேலையை போது, வாப்பா போலாம். இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்குது? சரி விடு, இன்னும் 4 பேர் மாட்ட மாட்டாங்களா?